இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆன்மாக்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த ஊழியனின் திருத்தொண்டனின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துதல்களும். இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா மதத்திலையும் நடக்கிற வழிபாடுகள், ஆராதனைகள் எல்லாம் விட ஒரு உயர்ந்தது, மதிப்புக்குரியது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விடுதலையாக்கக்கூடியது, ஒரு செத்துப்போன ஆன்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது, இன்னும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தீமைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், மரணங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய, சரி செய்யக்கூடிய, விடுதலை செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இந்த உலகத்தில் உயர்ந்த வழிபாடு ஒன்று எதுன்னு சொன்னால் இந்த திருப்பலியும் திருவிருந்து ஆராதனை. கைதீட்டி எழுச்சி நல்ல கருத்து. அதனால் இந்த திருப்பலி என்பது கடவுள் ஏற்படுத்திய, கடவுள் மனிதனுடைய மீட்புக்காக, விடுதலைக்காக, அவனுடைய சாபங்களை போக்குவதற்காக, பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக கடவுள் ஏற்படுத்திய ஒரு பலி வழிபாடு எதுன்னு சொன்னால் இந்த திருப்பலி, திருவிருந்து ஆராதனை. மற்ற வழிபாடுகள் எல்லாம், ஜப வழிபாடுகள் எல்லாம், மத வழிபாடுகள் எல்லாம் மனிதர்கள் ஏற்படுத்தியது, மத குருக்கள் ஏற்படுத்தியது, நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் ஏற்படுத்தியது. ஆனால் இதை இயேசு சொல்லுவார், இது பரலோகத்தில் இருந்து, பரலோக தகப்பன், உலகத்தை எல்லாம் படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், அவர் இன்னைக்கு இந்த பலியை ஏற்படுத்திய ஒரு விதத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது ஏதோ மத ரீதியான ஒரு வழிபாடுகளை செலுத்துகிறதோ, வழிபாடுகளை பண்ணுவதோ அல்ல. கடவுள் ஒரு வழிபாடை நமக்கு ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறார். அதனால இயேசு இதை என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி, இதை என் நினைவாக நீங்கள் செய்யுங்கள். உலகம் முடிய வரையும் இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, இது என் நினைவாக செய்யும். அதனால் இந்த உலகத்தில் வழிபாடுகள் எல்லாம் மக்கள் கொண்டாடுகிறது, சிறப்பாக கொண்டாடுகிறார். அதை குறைச்செல்லாம் பேச முடியாது. பல லட்சங்கள், கோடிகள் செலவழித்து என்ன செய்கிறாங்கன்னா வழிபாடுகளை செய்கிறார்கள். இந்துக்கள் சகோதரர்கள் தியான ஆசிரமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி, குண்டலினி யோகா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பயங்கரமாக நினைச்சுறாங்க, பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த பயிற்சிக்காக பல மணி நேரம், நாட்கள், மணிக்கணக்காக நினைச்சுறாங்கன்னா உட்காந்து இந்த யோகா பயிற்சிகளை பண்ணுறாங்க. இப்போ நம்ம கோயில்களில் திருவிழா நடக்குதுன்னு சொன்னால் ஏகப்பட்ட பணங்கள், லைட்டு ஜோடனைகள், வேட்டு வெடிகள், இன்னும் பயங்கர பிரார்த்தனைகள், மன்றாட்டுகள், இதெல்லாம் என்ன செய்யுன்னா பார்க்கும்போது, இதெல்லாம் பண்ணுறதை நினச்சி பார்க்கும்போது மணிக்கணக்காக 6 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த வழிபாடு, பூசை என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னால் நைட்டு எத்தனை மணி, 10 மணி, 11 மணி வரை கூட நடந்துட்டு இருக்கு. சிலுவை பாதைகள் 3 மணி நேரம் நெஞ்சிருக்குன்னா அது எல்லா வழிபாடுகளும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த வழிபாடுகளை எல்லாம் விட ஒரு மனிதனை மீட்கக்கூடிய, ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, ஒரு செயலிழந்து போன ஒரு உறுப்பை செயல்படுத்தக்கூடிய, செத்துப்போன ஆன்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வழிபாடு, கடவுள் ஏற்படுத்திய வழிபாடு. அது இயேசுநாதர், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஏற்படுத்திய வழிபாடு எதுன்னு சொன்னால் இந்த திருப்பலி. கத்தோலிக்க சபை திருப்பலி, மற்ற சபைகள் திருவிருந்து. அதனால் இது பலியும் விருந்தும். இந்த பலியையும் விருந்தையும் எப்படி நாம் கொண்டாட வேண்டும், உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தகுதியோடு, பக்தியோடு, அதுக்குரிய மரியாதையை கொடுத்து, அதுக்குரிய ஸ்தானத்தை கொடுத்து, இன்னும் அந்த 1992 அதில் வரும்.
1992ஆம் வருஷம் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பில் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்திபனுக்கு அனுப்பியிருந்தேன். 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் அழகாய் சொல்லும். சாபான பாவத்தோடு ஒரு மனிதன் சாபான பாவத்தோடு இந்த திருப்பலியிலே திருவிருந்திலே என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது, அதை உட்கொள்ளக்கூடாது என்பதை பவுல் நினைக்கிறார். கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். இதை உட்கொள்ள வரும்போது கர்ம பாவத்திலிருந்து ஜென்ம பாவத்திலிருந்து சாபான இந்த பாவங்களிலிருந்து ஒரு மனுஷன் நிவர்த்தியாகி விடுதலையாகி. ஏன்னா இந்த திருப்பலியே இந்த திருவிருந்த ஆராதனை எதுக்குன்னு சொன்னால் நம்முடைய ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் நீக்கி நம்மளை பரிசுத்தமாக்கி அந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உடலாக மாற்றுகின்ற தேவனுடைய வல்லமை, இரத்தமாக மாற்றிய இந்த தேவ வல்லமை ஒரு மனிதன் உணர்ந்து அறிந்து இதை பயன்படுத்தும் போது அந்த பலியிலே கலந்து கொள்ளும் போதே அவன் புனிதத்தின் மேல் புனிதம் அடைந்து கொண்டிருக்கிறார், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்கிறார். பார்த்திபனை கொஞ்சம் வாசிக்க போவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது இந்த உலகத்தோடு கூட நாம் நல்லா இந்த உலகத்தோடு உள்ள ஆக்கினைக்கு உள்ளாகாமல் ஆண்டவராலே நாம் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த உலக ஆக்கினைக்கு நாம் தீர்க்கப்படாதபடிக்கு, இந்த உலக ஆக்கினைக்குள்ளாக முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால என்ன செய்யப்பட்டுட்டு தீர்க்கப்பட்டுட்டு சாபத்தில் என்ன செஞ்சிச்சு, தீர்க்கப்பட்டாச்சு. பாவத்தில் இணைஞ்சாச்சு, தீர்ப்புக்குள்ளாகி மனுஷன் ஏதேன் தோட்டத்திலிருந்து கடவுளுடைய நட்பிலிருந்து உறவிலிருந்து என்ன செய்யப்பட்டான், வெளியில் துரத்தப்பட்டான். அதனால இந்த உலக ஆக்கினைக்கு கடவுளுடைய நட்பிலிருந்து உறவிலிருந்து நம்ம தள்ளப்படாதபடிக்கு கடவுள் என்ன செஞ்சார்னா இந்த வழியை ஏற்படுத்தினார். விட்டதிலிருந்து வாசி பார்ப்போம். அவாத்திர விதமாய் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்குரிய மதிப்பு கொடுக்காம, இதுக்குரிய மரியாதை என்னன்னு தெரியாம அவாத்திர விதமாய், அதாவது நல்லா இதை சொல்றாரு பாருங்க. இந்த மொழிபெயர்ப்பு தான் இருக்கு. மற்ற பைபிளில் இதில் இன்னைக்கு வச்சிருக்க நீங்கள் எந்த பைபிளும் இருக்காது. இந்த 1992 மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பு தான் இருக்கும். சாவான பாவத்தோடு கர்ம பாவத்தோடு முதல் மனுஷன் செஞ்ச அந்த கர்ம பாவத்தோடு நீ என்ன செய்யக்கூடாது, சாபத்தோடு நீ என்ன செய்யக்கூடாது. நீ பொதுவாக எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னு சொன்னால் கோயிலுக்கு போகிறோம் அதை சொல்கிறேன். எல்லா வழிபாடுகளும் பாவத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது, கோபத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது, பொறாமையோடு நடந்து கொண்டிருக்கிறது, வயக்கரிச்சலோடு நடந்து கொண்டிருக்கிறது, கண்ணீர் கவலையோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுதான் சொல்றாரு, இதெல்லாம் ஊனியலுடைய தன்மைகள், செயல்கள். இந்த ஊனியலுடைய தன்மைகளோடு செயல்களோடு இந்த வழிபாடு என்ன செய்யக்கூடாது, இந்த திருவிருந்த ஆராதனை நீ கலந்து கொள்ளக்கூடாது, உட்கொள்ளக்கூடாது. விட்டதில் வாசிப்போம். தேவன் நற்கருணை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆட்சி சபையில தான் நற்கருணை இருக்கும், மற்ற சபையில திருவிருந்துன்னு இருக்கும். நற்கருணையை, இந்த சாபான பாவத்தோடு நற்கருணையை உட்கொள்கிறவன் சேசுநாதருடைய சரீரத்தை உட்கொள்கிறோம் என்று நினையாமல் அதை அவசங்கைப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால திவ்ய நற்கருணை உட்கொள்ளும் போது நம்ம எப்படி உட்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த சாபான பாவத்திலிருந்து, ஜென்ம பாவத்திலிருந்து, கர்ம பாவத்திலிருந்து இந்த இயேசுடைய மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தமாக்கி இதை நான் உட்கொள்கிறதற்கு எனக்கு தகுதி அளித்திருக்கிறது. கைத்தீங்களா பார்ப்போம். இந்த ஒரு அறிக்கை, இந்த ஒரு அனுபவம் இப்படி கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பந்தத்தை, உறவை உருவாக்குகிறது என்று சொன்னால் இந்த திருப்பலி, இந்த திருவிருந்து. அதனால அந்த திருப்பலியை விளையாட்டுத்தனமாக இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஏதோ பூஜைக்கு போகிறோம் அவ்வளோதான்.
போயிட்டு என்ன செஞ்சுருக்கிறோம், அவசர அவசரமாக ஓடுறது, அவசர அவசரமாக அதில் கலந்துக்கிறது, அவசர அவசரமாக போய் அதை என்ன செய்கிறது, சாமியார் கொடுத்த உடனே விட்டி பள்ளியை பிடிச்ச மணிக்கு என்ன பள்ளி அதில் பூச்சிகளை பிடிச்ச மணிக்கு நம்ம ஓடுறோம் ஆமைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அப்படியே கண்ணை முடிக்கிட்டு அதுக்குரிய மதிப்பு இல்லாமல் அதுக்குரிய தன்மையை கொடுக்காம இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்னா அந்த பலியை என்ன செஞ்சுருக்கிறோம். இயேசுநாதருடைய அந்த திரு சரீரத்தை இந்த அப்பத்தை நம்ம என்ன செய்யறோம்னா உட்கொள்கிறதை பற்றி பேசுகிறார். அதனால் சாமான பாவத்தோடு ஒரு மனிதன் இன்னொன்று அந்த மாமிசத்தினுடைய தன்மையோடு சிந்தையோடு இதை கை கொள்ளும் போது இதை உட்கொள்ளும் போது அவன் மீண்டும் என்ன செய்கிறான், கிறிஸ்துநாதரை இன்னைக்கு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான், அன்னைக்கு அவரை சிலுவையில் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அவங்கள நம்ம என்ன செய்கிறோம்னா ரொம்ப குற்றவாளியாக பெரிய பாவிகளாக தப்பு பண்ணவங்களாக இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அவங்க செஞ்சதை விட இன்னைக்கு இதுக்குரிய மதிப்பு கொடுக்காம மரியாதை கொடுக்காம இந்த ஒரு பரிசுத்தமான ஒரு நிலை, ஏன்னா கடவுள் பரிசுத்த, அவருடைய சரீரம் பரிசுத்தமானது புனிதமானது. இந்த பரிசுத்தமான உடலை இந்த பரிசுத்தமான ஆன்மா என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அதற்குரிய ஆயத்தோடு இயேசுடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு புனிதமாக்கப்பட்டு என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த உடலை உட்கொள்கிறது. அது அந்த ஆன்மாவின் உணவாய் மாறுகிறது. இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறது. இந்த இரத்தம் ஆன்மாவின் என்ன செய்கிறது, பானமாக மாறுகிறது. ஒரு நல்ல சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுவாங்க. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இதில் ரொம்ப தெளிவாக விளக்குறார். விட்டு வாசிப்பா. அதை அவசங்கைப்படுத்துகிறபடியினாலே நரக ஆக்கினைக்கு ஏதுவாக அவன் பாவத்தில் தாமே நேசிக்கிறான், அதை உட்கொள்ளுகிறான், அதிலே கலந்து கொள்கிறான். அப்படியேப்பட்டது இது துரோகம்னு சொல்றார். அப்படியேப்பட்ட, ஏன்னா ஒன்றை புனிதமாக்கி ஒன்றை பரிசுத்தமாய் கடவுளோடு கடவுளுடைய பிள்ளையாக கடவுளுக்கு முன்னால தகுதியுள்ளவனாக நிறுத்தக்கூடிய பலி எதுன்னு சொன்னா இந்த திருப்பலி திருவிருந்து. இந்த திருப்பலி அன்னைக்கு 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு கூடி அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா இப்படி ஜப வழிபாடுகள் இப்படி மத வழிபாடுகள் நடக்கலை. என்ன வழிபாடு நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த திருப்பலி இயேசுவினுடைய இந்த உடலை 1 கொரிந்தியர் அதே 11ஆம் அதிகாரம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 23, 24 வசனம். அதில் இங்கே இதில் வாசிக்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இதை யார் ஒப்புவிச்சா? ஜீசஸ் ஒப்புவிச்சார். இயேசுனார் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை எங்கிருந்து பெற்றுக்கொண்டாரா? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து படைச்சவர்களிடத்திலிருந்து என்ன செஞ்சாராம்? பெற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை தேவனிடத்திலிருந்து நான் பிதாவாய் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அப்பத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. கை நீட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கரவேற்றுக்கு நன்றி சொல்லுவாங்க. உங்களுக்காக அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உனக்காகவும் எனக்காகவும் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒரு கை நீட்டி ஆண்டவர் இயேசுநாதருக்கு நன்றி சொல்லுங்கள். இதை யார் ஒப்பித்தது? பிதாவாகிய தேவன் ஒப்பித்தது. அதனால தான் சொல்றேன், இந்த உலகத்தில் எல்லா வழிபாடுகளும் மனுஷன் உண்டாக்குனது. திடீர்னு பார்த்தா பழைய நேரில் ஒரு பாஸ்டர் நினைச்சுவார் வருவார். ஒரு 10 வீட்டுக்காரங்க சேர்ந்தவொன்னு ஒரு 10 பேர் சேர்ந்தவொன்னு அங்கனிகளை நெஞ்சிடுவார். அவர் ஒரு சபையை நெஞ்சிடுவார். அதுக்கு ஒரு பேர் வச்சிருவார். அதுக்கு என்ன ஒரு பேர் வச்சிருவார்? நல்ல சமாரியன், அப்புறம் அசம்பிளி, இப்படி ஏதாவது ஒரு பேரை வச்சு இவர் என்ன செஞ்சுவார்? ஒன்றை தொடங்கிடுவார். இப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் பூரா இணைஞ்சிட்டு இருக்கு. சபைகள் சர்ச்சைகள் இணைஞ்சிட்டு இருக்கு.
திருச்செந்தூர்ல அங்க ஒரு முருகன் ஒரு கோயிலை நிறுத்தியிருக்கிறாங்க. யார் தொடங்கியது? அன்னைக்கு இருந்த ஒரு பெரியவர், அன்னைக்கு இருந்த பிரபு ராஜாக்கள், இந்த உலகத்தினுடைய நம்முடைய மூதாதையர்கள் நினைச்சாங்கன்னா தொடங்கிய ஒரு இன்னைக்கு ஒவ்வொரு கோயில்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சித்தர்கள், அதாவது என்ன சொல்ல போனா சித்தர்கள். முருகன் என்பவர் ஒரு சித்தர் என்று வள்ளலாரே சொல்லுகிறார். இதே மாதிரி எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய மகான்கள், பரிசுத்தவான்கள் எல்லாருடைய பேரும் எல்லாருமே யாருன்னு சொன்னா அந்த ஒரே அப்பனால், பரலோக பிதா ஈஸ்வரனால், பரலோக பரமேஸ்வரனால் படைக்கப்பட்ட தெய்வீக அவதார புருஷர்கள். கைதிக்கு எழுதிங்களா? நன்றி சொல்லுங்க. அவங்கெல்லாம் மதிப்புக்குரியவங்க தான். இந்த வேதத்தின்படி, கடவுளுடைய அந்த திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி இந்த பூமியில் என்ன செஞ்சவங்கன்னா தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தவர்கள். இந்த காமம், குரோதம், வைராக்கியம், சண்டைகள், பிரிவினைகள், இந்த மாம்சத்துக்கு, மாம்ச இச்சைகளுக்கு அவங்க இடம் கொடுக்காம இந்த ஆன்மாவினுடைய ஆற்றலை, சக்தியை பயன்படுத்தி அன்பு, அமைதி, பொறுமை, நீதி, தர்மம் எல்லாத்தையும் அழிச்சு ஒழித்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தர்மத்தை நிலைநாட்டி அந்த கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கடவுளுடைய ஆற்றலால பேய்களை ஓட்டி அதை அரக்க சக்திகளை அழிச்சு என்ன செஞ்சாங்கன்னா மக்களுக்கும் கடவுளுக்கும் தொண்டு செய்தவர்கள். ஒரு கைதிட்டுங்கள் அந்த மகான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு நல்ல கைதிட்டு. ஆனா அவங்க யாரு கிடையாது? கடவுள் கிடையாது, படைச்சவர் கிடையாது. இவங்களை படைச்சவர் தான் யாருன்னு சொன்னா கடவுள். அந்த பரமபிதாவுக்கு, அந்த பரமேஸ்வருக்கு ஒரு கைகட்டி நினைச்சுக்கலாம். எல்லாம் நல்லா கரகட்டி நினைச்சு நன்றி சொல்லுவாங்க, பிரேசலாம். அதனால இது எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நம்ம சங்கரன் அங்கிட்டு முன்னைவனம் போகிற வழியில் அங்கே ஒரு சித்தர் நினைச்சான். இங்கே இருந்து வந்து நினைச்சாரு, அந்த மரத்தடியில் உட்காந்து நினைச்சாரு, உட்காந்து அங்கே சமாதி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி அங்கே நினைச்சிருக்கு. ஒரு கோயில், ஒரு சமாதி அங்கே நினைச்சிருக்குன்னா இருக்கு. இந்த திருவேங்கடத்துக்கு கிழக்கு ஒரு கோயில் சொல்கிறாங்க, அங்கே ஒரு சித்தர் நினைச்சார் வந்து அங்கே சமாதி அடைஞ்சாரு. சமாதிகள் பூரா அன்றைக்கி என்ன ஆகிட்டு ஒரு கோயில்கள் ஆகிட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாங்கண்ணி நம்ம அன்னை மரியா அன்னை என்ன செஞ்சாங்கன்னா காட்சி கொடுத்தாங்கன்னா அங்கே என்ன செஞ்சிச்சு ஒரு கோயில் ஆகிட்டு. இப்படி ஒவ்வொரு புனித ஸ்தலங்களை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இந்த கடவுளால் படைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்த இடம். மணப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சவரியா நான் போயிருக்கேன். நம்மளாம் மனம்லாம் போய் என்ன செஞ்சோம், ஒரு 6 மணிக்கு உள்ளே போனோம். அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகும்போதே அந்த பிரசனம் அப்படியே சாரல் மாதிரி உள்ளது. உள்ளே உட்காந்து அதில் 6 மணிக்கு உள்ளே போய் உட்காந்து ஒரு 10 மணி வரைக்கும் உட்காந்துருந்தோம். ஐயோ உள்ளே உட்காந்து எல்லாம் கூப்பாடு போட ஆரம்பித்தாங்க, பாவத்தை அறிக்கை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு அந்த தெய்வீக பிரசனை நிறைஞ்சிருக்கு. வாஸ்தவம் தான். ஆனால் சவேரியார் யார் அல்ல, கடவுள் அல்ல. தேவனுடைய அந்த ராட்சியத்தை சுவிசேஷத்தை உலகத்தில் அறிவித்த ஒரு பரிசுத்தவான். பிரைஸ்லாம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால அந்த மனப்பாட்டில் கோயிலை யார் கட்டினா? கடவுளா? யார் கட்டினார்? அங்கே அன்னைக்கு அந்த ஊரில் இருந்த அந்த கத்தோலிக்க நம்முடைய திருச்சபை என்ன செய்வது என்று சொன்னால் ஒரு கோயில். இன்றைக்கும் அந்த கத்தோலிக்க திருச்சபை தான் அதை என்ன செஞ்சிட்டு இருக்கு, அந்த கோயில் நிர்வாகங்களை பண்ணிட்டு இருக்கு. அந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு கைதிக்கு என்ன செய்வோம், எல்லாம் என்ன செய்வோம், எல்லாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள். அன்னையிலிருந்து இன்னைக்கு கட்டி காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா இதனால இன்னைக்கு நம்ம இந்த ஜென்ம பாவம், இந்த கர்ம பாவம், நம்ம முன்னோர்கள் செய்தது, மூதாதைகள் செய்தது, நம்ம அப்ப ஆத்த செஞ்சது, நம்ம செஞ்ச பாவங்களை என்ன செய்யாது போக நிவர்த்தி, அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய, அதை போக்கக்கூடிய ஒரு பலி இதான் இயேசு சொல்றாரு. பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பியவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா இதை என்ன செய்தார், உங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறார். இதை நினைவர்கள் விட்டலிருந்து ராணி விட்டலிருந்து வாசிப்போம். 25 அதிகாரம் போஜனம் 26 வாசி. ஆகையால் சொல்றார் பாருங்க, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் எப்போ இயேசுநாதர் வருகை மட்டும், நீ சாகு மட்டும், ஒன்று நீ செத்து மேலே கடவுள்கிட்ட போகும் ஆன்மா கடவுள்கிட்ட பரலோக ராஜ்யத்தில், அந்த விண்ணகமே நம்முடைய தாய்நாடு, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு, பரலோகத்தில் இருக்குது. உன் ஆன்மா பரலோகத்துக்கு போகும் வரை இல்லை இயேசுநாதர் வருகை வரும் மட்டும் அவருடைய மரணத்தை, எனக்காக அவர் மரிச்சாரு, எனக்காக அவர் பாடுபட்டாரு,
எனக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு. என் கர்மத்தை இந்த பலியினால பாடுகளினால என்ன செஞ்சிட்டாரு? தீர்த்துட்டாரு. ஜென்ம பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு? இந்த ஜென்ம பாவங்கிறது முதல் மனுஷன் செஞ்ச பாவம். இதை நம்ம அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, இந்த முதல் மனுஷன் ஜென்ம பாவத்திலிருந்து, கர்ம பாவத்திலிருந்து உங்க பிள்ளை இயேசுடைய இரத்தத்தால் என்னை கழுவி, என்னை புனிதமாக்கி, நீதிமானாக்கி, என்னை இப்போ என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் பரிசுத்த ஆத்மாவாக, பரிசுத்தனாக நினைஞ்சிருக்கிறீர். உங்களுக்கு முன்னால உங்க பிள்ளையார் நிறுத்தி வச்சிருக்கிறீர்கள். எங்க தாத்தா, எங்க பாட்டன், எங்க பூட்டை செஞ்ச கர்ம வினையிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து இந்த மாசற்ற வெளியேறப்பட்டிருக்கோம். என்ன கழுவி, என்ன பரிசுத்தப்படுத்தி என்ன செஞ்சிருக்கு? என்ன உங்களுடைய பிள்ளையாக, பரிசுத்தமான ஆன்மாவாக நினைஞ்சிருக்கு. ஜீவனுள்ள ஆத்மாவாக என்ன செஞ்சிருக்கு? உமக்கு முன்னால நிறுத்தி இருக்கு. உமக்கு முன்னால வந்து என்ன செஞ்சிருக்கிறேன்? உண்மை வெளிப்படுகிறேன். உண்மை என்ன செய்கிறேன்? தொழுது கொள்கிறேன். தலைக்கு மேல கரங்களை கூப்பி முழங்கால் படியிட்டு முகக்குப்புற விழுந்து என்ன செய்கிறேன்? தொழுது கொள்கிறேன். இப்படி தொழுகிறதற்கு என்ன நினைஞ்சிருக்கு? தகுதிப்படுத்திருக்கு. இன்னும் பார்த்தா என்ன பெத்த ஆத்தா, என்ன பெத்த அம்மா செஞ்ச பாவம், எனக்கு எங்கள் அம்மாவுக்கு புருஷனாக இருந்த எங்கள் அப்பன் செஞ்ச பாவம், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னா அந்த சிலுவையிலே ஆணி அடித்து ஒழித்து என்னை பரிசுத்தனாக்கி விட்டு கைதிக்கலாம் இயேசுவே. இப்படி இந்த வழிபாட்டை ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யணும்னா தனியாக உட்கார்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அறிக்கை பண்ண வேண்டும். பேசலாம். ஒரு அழுலையை சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51வது சங்கீதம். அதில் சொல்கிறாரு, நம்ம இந்த வழிபாடு செலுத்துறதுனால, இப்படி பெரிய லட்சக்கணக்கில் செலவழித்து திருவிழா கொண்டாடுறதுனால, இப்படி பாத யாத்திரையாக நல்ல நேரத்தை அன்னைக்கெல்லாம் பார்த்தோம். முந்தா நாள் வெள்ளிக்கிழமை அங்கே மாரியம்மா கோயிலுக்கு வண்டி ஒரு குட்டி யானையில் மைக் செட் கட்டி நடந்து பின்னால் இணைஞ்சிருக்கிறாங்க. பாடிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? பாத யாத்திரை போயிட்டு இருக்கிற விடிய நடக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரணமான விஷயமா? அவங்களுடைய பக்தியை என்ன செய்கிறாங்கன்னா, இது சாதாரண பக்தி கிடையாது. நடந்து கால்நடையாக என்ன செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-55 கிலோமீட்டர் என்ன செய்கிறாங்க? நடக்கிறாங்க. ஒரு வண்டியை என்ன செய்கிறாங்க? இது பண்ணி அதுக்கு வாடகை, அதில் செலவு என்ன, எல்லாமே பார்த்தா பக்தி செலவுகள், நிறைய விஷயங்கள். ஆனால் என்ன நடக்காது? இந்த பாவம், சாபம், ஜென்ம இதில் இருந்து என்ன இல்லை? விடுதலை இல்லை. இதை நீங்கள் நல்லா உணர்ந்துக்கணும். இதிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இங்கே எதுன்னு சொன்னால் கடவுளுடைய கருணை இரக்கம். வாசி பார்ப்போம். சங்கீதம் 81 முதல் 1, 2, 3, 5 வருஷம் வரைக்கும் வாசி பார்ப்போம். ஏனெனில் தேவனே, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால, இப்படியெல்லாம் பணம் செலவழிச்சு நீ கோயிலே கட்டலாம். கோயிலை கட்டி ஒரு பாஸ்டர் போட்டு, இல்லை ஒரு ஐயரை போட்டு, ஒரு பூசாரியை போட்டு நீ என்ன செஞ்சலாம்? ஒரு கோயிலை என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்? அங்கே அந்த கோயில் இது எல்லாத்தையும் நீ நடத்திட்டு இருக்கலாம். அன்னதானம் போடலாம். 25 கடாயை, ஒரு 50 கடாயை வெட்டி ஒரு 25 கூட அரிசியை போச்சு நீ என்ன ஊர் பூரா என்ன செய்யலாம்? சோறு போடலாம். ஆனால் சொல்றாரு, கிருபை, கடவுளுடைய கிருபை இரக்கம். வாசி பார்ப்போம். உம்முடைய கருணையின்படி, கிருபையின்படி எனக்கு இரங்கும். உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும். நல்லா கவனிச்சுக்க. என் அக்கிரமம், நான் பாவத்தை அறிக்கை பண்றோம். இப்படி அறிக்கை பண்ணணும். இப்படி பண்றியா? பாஸ்டருக்கு எழுதிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிற? கோயிலில் போய் இப்படி இணைஞ்சிருக்கிற சில காணிக்கைகளை பண்ணிட்டு, ஒரு பொருத்தனைகளை பண்ணிட்டு, நேர்ச்சிகளை பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன செய்யணும்? தாவீது அறிக்கை பண்றாரு. தன்னுடைய பாவங்களை என்ன செய்யறாருன்னா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி என் பாவங்களை நீ கழுவி, என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பவும் என் முன்னால நிற்கியா? கடவுள் படைச்சவர் ஒருவருக்கே நான் விரோதமா பாவம் செய்தேன். உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கனதை செய்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது, நியாய தீர்ப்பு நாள்ல உம்முடைய பரிசுத்த விளங்கவும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு நீதி கிடைக்கும்னா
நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா, நமக்கு கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம், அந்த விண்ணக, அந்த வானகமே தாய்நாடு, அந்த வீட்டில் நமக்கு இடம் கிடைக்கணும்னா, அந்த தீர்ப்பு நாளில் எனக்கு நீதி கிடைக்கும்படி நான் இதை அறிக்கை செய்கிறேன். கேள்வி, இதோ நான் என்ன எப்படி பிறந்தேன்? துர்க்குணத்தில் உருவானேன். என்னை பெற்ற அம்மா, என் தாய் மாதம்மா என்னை எப்படி பெற்றா? என்ன எப்படி பெற்றுட்டா? அக்கிரமத்தில், பாவத்தில் என்னை பெற்றெடுத்தாள். இதை சொல்லணும், எல்லாருமே சொல்லணும். நிக்கலாமாக்கா? உங்க அம்மா பேர் என்ன பேரு? மரியம்மா. உங்க அப்பா பேர் என்ன பேரு? மரியா. இந்த மரியம்மா, இந்த மரியான் செய்த அக்கிரமத்தினால என்ன செஞ்சாங்க? என்ன பெற்றெடுத்தாங்க. அதனால உங்க மாசற்ற ரத்தத்தினால அதை கழுவி என்னை சுத்திகரித்து இப்படி என்னைக்கா பாவரிக்க பண்ணிருக்கேடா? இல்ல. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல, அந்த இயேசுடைய வருகை நாள்ல இந்த ஆன்மா மேல் உலகத்துக்கு, அந்த பரிசுத்தமான உலகத்துக்கு, ஒளி உலகத்துக்கு, அந்த ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள போகணும்னு சொன்னா, இந்த தாவீது அறிக்கை, இவர் தான் இந்த உலகத்திலே கடவுளுக்கு பிரியமான ஆன்மா. ஈசாயின் மகன் தாவீது என் மனதுக்கு உகந்த. ஒரு கை தட்டுங்களேன் தாவீதுக்கு. அப்படியேப்பட்ட எப்படி அவர் கடவுளுக்கு உகந்தவன் ஆனாரு, எப்படி கடவுளுக்கு பிரியமானவர் ஆனார்னு சொன்னா, இப்படி அறிக்கை பண்றாரு. மூதாதைரி செஞ்ச பாவம், முதல் மனுஷன் செஞ்ச பாவம், சாபத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து என்னை நிச்சயம் விடுவியும். எங்க தாத்தா பாட்டம் கூட செஞ்ச பாவத்திலிருந்து நிச்சயம். என்னை பெற்ற என் தாய் என்ன செஞ்சால்? அன்னை பாவத்திலே கருத்தரித்தார். நான் துர்க்குணத்திலே உருவானேன், பாவத்திலே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். இறைவா, இந்த நிலையை ஏண்டிருந்து உருமாற்றி நீ நியாயம் தீர்க்க வருகிற நாளிலே நான் அந்த தீர்ப்புக்கு உள்ளாகாதபடி விடுதலையாக்கும்படி இப்பொழுது உங்களுடைய ஈசோக்குள்ளால், உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்தமாக்கும். கைதிகள் அது விட்டு வாசிமா பார்ப்போம். இதோ உள்ளத்துல, இருதயத்துல, அவர் கேட்கிறார், கடவுள் எங்க இருதயத்துல உண்மை இருக்கிறதை நீ விரும்புகிறீர். அந்த காலத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீ உங்களுடைய ஈசோப்புலின், அன்னைக்கு சொல்றார் ஈசோப்புல், இன்னைக்கு என்னது? இயேசுவே உங்க மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, நாம ஜெபம் பண்ண போறோம், அப்படி அறிக்கை பண்ண போறோம். அதனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா, உங்க அப்பா பேரை சொல்லி, உங்க அம்மா பேரை சொல்லி, இவங்க எப்படி நம்மளை பெற்றெடுத்தாங்க? ஜென்ம பாவத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கர்ம பாவத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பெற்றெடுத்திருக்கிறாங்க. இது உண்மையா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கொஞ்சம் கை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உண்மையா? நம்ம அப்பா அம்மாவெல்லாம் இப்படி கோபத்தில், வெறுப்பில், பொறாமையில், வைராக்கியத்தில், ஏன்னா இது இது அடுத்த பகுதியில் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு 1/2 hour ஆகும். அடுத்து பவுலுடைய இதிலிருந்து என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பாவம்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் எது இன்னைக்கு தப்பு பண்ணுறான்னு சொன்னால், ஒரு மனுஷன் கெட்டவனாக இருக்கிறான்னு சொன்னால், குடிகாரனாக இருக்கிறான், அவன் பொம்பளை பிடிக்கையாக இருக்கிறான், அவன் பொறிக்கையாக இருக்கிறான், சுத்து பேராசை பிடிச்சவனாக இருக்கிறான், அடுத்தவன் முதல்ல என்ன செஞ்சுருக்கிறான், ஆசைப்பட்டு அபகரித்து என்ன செஞ்சுருக்கிறான், நிலத்தை அபகரிச்சுட்டான், ஆடு மாட்டை அபகரிச்சுட்டான், கூட பிறந்தவனுக்குரிய இதை நெஞ்சிட்டான், எல்லாத்தையும் நெஞ்சிட்டான், இது பண்ணிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், இதைத்தான் சொல்கிறார் பவுல். நன்மை செய்ய நினைக்கிறேன், கூட பிறந்தவளுக்கு நல்லது செய்யணும், உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய பாவம் என்ன செய்யுது? அவளுக்கு கேடு செய்ய சொல்லுகிறது. Praise the Lord.